பாலியல் வன்கொடுமையால் கர்ப்பம் தரித்த 15 வயது பெண் 30 வார கருவை கலைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் தமிழகம் மட்டுமில்ல, இந்திய அளவுல பெண் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது, ஆ 15 வயது பெண்ண ஒருத்தன் வந்து பாலியல் வன்கொடுமை செய்தான். அதனால அந்த பெண் வந்து கர்ப்பம் தரிச்சிருந்தாங்க. கர்ப்பம் தரிச்சிருந்தாங்க. 30 வார கரு வந்து அந்த குழந்தையோட வயித்துல வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தைய கலைக்கணும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு வந்து பண்றாங்க. உச்சநீதிமன்றம் இந்த குழந்தைய வந்து கலைச்சிருங்க அப்படிங்கிற மாரி வந்து உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க. டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 30 வார அந்த கருவ நம்ம கலைச்சோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு திருமணத்துக்கு அப்புறமா குழந்தையே இல்லாம இருக்கும். அதே மாரி ஒரு சில வாரத்தில வந்து இந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்து வரப்போது அப்படிங்கிற மாரி வந்து ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றாங்க. ஆ உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்புட்ன்னா, 15 வயது தான் அந்த பெண் வந்து அந்த பெண்ணுக்கு ஆகுது. அப்படி இருக்கும்போது, ஒரு தாய் அப்படிங்கிற மனப்பக்குவம் எப்படி எடுத்துக்கிற முடியும்? ஒரு கருவ கலைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புட்ன்னா, அரசோ, மருத்துவமனையோ வந்து தலையிட முடியாது. அது அவரின் தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத பத்தி அடுத்தடுத்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். உங்களுடைய கருத்த கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க வீட்ல பெண் குழந்தைகள், பெண்கள் இருக்காங்க அப்புட்ன்னா, கண்ணும் கருத்துமா கவனிப்பா பாருங்க. ஏன்னா நெறைய இடத்துல பேரண்ட்ஸோட கவனக்குறைவால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் கவனமா இருங்க.